ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் லைஃப் என்ற வார்த்தைக்கு 2965 என்று குறியீடு செய்யப்பட்டால் சேவ் என்ற வார்த்தையின் குறியீடு யாது? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லைஃப் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு 2965 அப்படின்னு கோடு அதாவது மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, சேவ் அப்படிங்கிறத எப்படி அவங்க சிம்பிள் கொடுக்கலாம், கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, லைஃப் அப்படிங்கிறதுக்கு 2965 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சேவ் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கேட்குறாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எல்லுக்கு ஆல்ஃபபெட் படி எல் எத்தனாவது நம்பரில் இருக்குது, ஐ எப்படி இருக்குது, எஃப் எத்தனாவதாக இருக்குது, இ எத்தனாவதாக இருக்குதுன்னு பார்ப்போமா? அந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ எல் அப்படிங்கிறது 12th பிளேஸில் இருக்குது, ஓகேங்களா? ஐ அப்படிங்கிறது 9th பிளேஸில் இருக்கும். எஃப் அப்படிங்கிறது 6th பிளேஸில் இருக்குது. இ அப்படிங்கிறது 5th பிளேஸில் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அவங்க என்ன எடுத்திருக்காங்க, இந்த 12 அப்படியே எடுத்துக்கல. இப்போ 2 டிஜிட் இருக்குது அப்படின்னா அந்த கடைசி டிஜிட்டான 2வை மட்டும் இங்கே எடுத்திருக்காங்க. அதான் எப்படி இருக்குது, 2965. இந்த 965 அப்படியே வந்துருச்சா? இந்த 2 டிஜிட் நம்பரில் செகண்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 2965 வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ சேவுக்கு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சேவுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ எஸ் பார்த்தோம் அப்படின்னா 19th பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி ஏ நமக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். பி 22nd, இ பார்த்திங்கன்னா 5th பிளேஸு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 டிஜிட் நம்பராக இருந்தால் லாஸ்ட் டிஜிட் அதாவது யூனிட் டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். அப்போ 19ல் 9 மட்டும் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஏ 1 தான், அப்போ அந்த 1 அப்படியே எடுத்துக்கலாம். வி பார்த்திங்க அப்படின்னா 22 இருக்குது, யூனிட் டிஜிட்டான 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இ, அது சிங்கிள் டிஜிட், அப்போ 5 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது, 9125. இதுதான் நமக்கு ஆன்சர்.